வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் OpenShot அந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நம்ம இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் வந்து OpenShot என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் போட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சீரீஸாக நம்ம போடுறோம். இந்த சீரீஸில் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டெப்ஸ் இருக்கோ ரொம்ப ஷார்ட் பண்ணி சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரி போடுறோம். ஸோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். கீழே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரியலி ஒரு ஆல்டர்னேட் வந்து நீங்கள் ஒரு ப்ரீமியம் ப்ரோக்கும் இல்லை நீங்கள் டாவன்சி ரிசால்வுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட்டு அதுலேருந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்காது. ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணுமோ அதெல்லாம் கற்றுக்கலாம். இதுக்கப்புறம் யூ கேன் கோ டு ப்ரீமியம் ப்ரோக்கும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே யூ ஹேவ் அ ஐகான் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் திஸ் திங். இதில் மெயின் திங் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்லிமிட்டட் ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் யூ கேன் கிரியேட் அன்லிமிட்டட் ட்ராக்ஸ் கொண்டு வர முடியும். லைவ் ப்ரிவியூ இந்த இடத்துல இருக்கும். ஸோ லைவ் ப்ரிவியூ வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரோவில் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு லைவ் ப்ரிவியூ அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி சேவ் பண்ண ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ரீசெண்ட் ப்ராஜெக்ட் இது ஆல்ரெடி என்ன ஆகுனா நம்ம ஒர்க் பண்ணது இப்போ மிஸ்டேக்காக ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சேம் திங் நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன விஷயங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே ரீசெண்டாக ஒர்க்கான ஃபைல்ஸ் இதில் காட்டும். சேவ் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ப்ராஜெக்ட் எஸ் இதை வந்து நீங்கள் என்ன ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணலாம். 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். .osp அப்படிங்கிற ஃபைலை இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இம்போர்ட் ஃபைல். இது தெரியும் நமக்கு என்னென்ன இமேஜஸ் வேணும், இதெல்லாம் கொண்டு வரணுமோ. யூ கேன் டேக் எனி டெக்ஸ்ட், எனி இமேஜ் ஃபார்மேட், எனி வீடியோ ஃபார்மேட், வீடியோ கிளிப்ஸு, மியூசிக்ஸு எல்லாமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொண்டு வந்துட முடியும். இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் இம்போர்ட் ஆப்ஷன். ஸோ இம்போர்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், யூ கேன் கோ டு இம்போர்ட். நெக்ஸ்ட் சூஸ் ப்ரொஃபைல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அவுட்புட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எந்த அவுட்புட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, எந்த மீடியாவில் வந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறீங்க, அதை பேஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மொபைலில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா 720 என்னை பொறுத்தளவுக்கு ரெக்கமெண்டாக இருக்கும். இல்லை எனக்கு நான் டிவியில் தான் என் வியூவர்ஸ் அதிகமாக பார்க்க போகிறாங்க, இல்லை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க, ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது வி கேன் கோ வித் 1080ல் 30 fps இல்லை 25 fps 24 fps நீங்கள் எடுத்துக்கலாம். சேம் திங் இங்கே ரேஷியோ இருக்கும். நீங்கள் யூ கேன் சேஞ்ச் த ரேஷியோ ஆல்சோ. எல்லாமே 16:9 இருக்குது. இதேமாதிரி 9:16 இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட 16:9:16 இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் அந்த நம்ம ஷார்ட்ஸ் பண்ணுறோம், ரீல்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ரேஷியோக்கு உங்களுக்கு மாறிடும். ஸோ உங்களுக்கு எந்த அவுட்புட் வேணுமோ அதை பேஸ் பண்ணி இது பண்ணிட முடியும். அதேமாதிரி எல்லா ஃபார்மேட்டும் இதில் அவைலபிள். ஈவன் தோ இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக இருந்தாலுமே நம்பர் ஆஃப் ஃபார்மேட்ஸ் நீங்கள் என்ன ஃபார்மேட் சொன்னீங்களோ அத்தனை ஃபார்மேட்டும் இதில் இருக்கும். NTSCலேருந்து இப்போ நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ணுற 16K ஃபுல் HD வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மொபைலில் தான் என்னோடய வியூவர்ஸ் இருக்காங்க, என்னோடய சேனலை பார்க்குறது பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்க மொபைலில் தான் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஐ கேன் ரெக்கமெண்ட் நீங்கள் வந்து ஒரு 720p போனீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஹையர் எண்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் 1080 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேம் திங் 16:9 அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ 720 எடுத்துக்கிறேன், 30 fps ஓகே கொடுத்துனா உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதேமாதிரி யூ கேன் ஆட் யுவர் ஓன் ப்ரொஃபைல். உங்களுக்கு எந்த ப்ரொஃபைல் வேணுமோ அந்த ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் வந்து எந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி ஃபைனல் கட் ப்ரோ. இப்போ நீங்கள் ஆப்பிளில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர். நான் இது ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது நீங்கள் ஆப்பிளில் யூஸ் பண்ண முடியும். சேம் திங் விண்டோஸில் யூஸ் பண்ணலாம், லினக்ஸில் யூஸ் பண்ணலாம், குரோம் OSல யூஸ் பண்ணலாம். என்னென்ன OS இருக்கோ அத்தனை OSல யூஸ் பண்ண முடியும். ஸோ யூ கேன் இம்போர்ட் XML ஃபைல்ஸ் ஃப்ரம் ஃபைனல் கட் ப்ரோ. ஃபைனல் கட் ப்ரோவில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து இந்த இதில் இம்போர்ட் பண்ணி இங்கே நீங்கள் விண்டோஸில் இருக்குங்கன்னா விண்டோஸில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். இது வந்து எக்ஸ்போர்ட் EDLாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி எக்ஸ்போர்ட் XML நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஃபைனல் கட் ப்ரோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிராஸ் பிளாட்ஃபார்முக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இதே நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோவில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணி இங்கே ஒர்க் பண்ண முடியும். சேம் வே இங்கே ஒர்க் பண்ணுற ஃபைல் வந்து ஃபைனல் கட் ப்ரோவுக்கு XMLக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். சேம் வே எக்ஸ்போர்ட் வீடியோ.
இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ அவுட்புட் வந்துடும். என்ன ஃபைலில் நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி HD2 720 தான் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ரொஃபைலில். இல்லை எனக்கு இது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணணும், 1080க்கு நான் மாற்றுறேன், இல்லை ஃபுல் HD கொண்டு போகிறேன், 16K கொடுக்கணும், யூ கேன் கன்வெர்ட். சில சேஞ்சஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் போகிறதே கரெக்டாக இருக்கும். ஸோ இருந்தாலும் இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஹை குவாலிட்டி வேணும், மிட் ரேஞ்ச் குவாலிட்டி வேணும், லோ குவாலிட்டி வேணும், இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் வே இங்கே அட்வான்ஸில் வந்து வீடியோ, ப்ரொஃபைல் ரேஞ்ச், ஆஸ்பெக்ட் ரேஷியோ, எவ்ரி திங் யூ கேன் சேஞ்ச். ஸோ ஒரு ஃபுல் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபைலுங்கிற ஆப்ஷனில் எடுத்துக்க முடியும். இங்கே அதே தான் ஷார்ட்கட்டில் இருக்குது. நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட், சேவ் ப்ராஜெக்ட், undo redo, import files, choose profile, full screen, export video. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்கும்போது யூ கேன் கெட் லைக் திஸ். இல்லாட்டி உங்களுக்கு அந்த டேபோடு வரும், நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், மேனிபுலேட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுட்டு நான் ட்ராக் 5 தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது ஃபுல்லாகவே ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எடிட், ரீடு, அண்டு, கிளியர், ப்ரிஃபரன்ஸ் இங்கே இருக்கும். ப்ரிஃபரன்ஸில் போனீங்கன்னா அதே தான், உங்களுக்கு வீடியோ லென்த்து, இமேஜ் லென்த்து எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீபோர்ட், பர்ஃபார்மன்ஸ், லொக்கேஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த டைட்டில், இது வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்ஸ் கொடுக்குறக்கு, இல்லாட்டி ஒரு எண்ட் கார்டு போடுறீங்க, இல்லை ஃபஸ்ட்டு டைட்டில் பேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள். டெம்ப்ளேட்ஸ் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் விட்டுட்டு போயிடலாம். இல்லாட்டி டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் செலக்ட் எனி டெம்ப்ளேட். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் டைட்டில் 1 இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து OpenShot வீடியோ எடிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ண அப்படின்னா யூ கேன் கெட் திஸ் ஐடியா. இங்கே வந்து எடிட் ஆகிடுச்சு. இதை கொண்டு வந்து உங்களுக்கு எந்த பிளேஸ்னோ அந்த பிளேஸில் எடிட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கு தேவையான அனிமேஷன்ஸ், லொக்கேஷன், சேஞ்சிங், கலர் ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே வந்துடும். நீங்கள் எப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கான ஃபைலுக்கான எல்லா விஷயமும் இங்கே வந்துடும். இதே மாதிரி தான் ப்ரீமியம் ப்ரோவும் ஒர்க் ஆகும். பட் ப்ரீமியம் ப்ரோவில் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் மாஸ்டரி ஆனால் தான் எங்கெங்கே இருக்குதுன்னு செலக்ட் பண்ண முடியும். பட் இதில் வந்து ரொம்ப பேசிக் இருக்கிறதுனால, பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறதுனால எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் வந்துடும். இதோட ஸ்பீடு, கலர் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அனிமேட்டட் டைட்டில்ஸ், இதுவும் அதே மாதிரி தான், டைட்டில்ஸ் மாதிரி தான். பட் இது கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். பட் இது பிளெண்டர்லேருந்து இம்போர்ட் ஆகும். நீங்கள் பிளெண்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிளெண்டர்லேருந்து இம்போர்ட் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் பிளெண்டர் ஷூட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது இங்கேருந்து பிளெண்டருக்கு உங்களுடைய நேவிகேட் பண்ணும். பிளெண்டரில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துட முடியும். ஸோ இதுதான் இந்த டைட்டில், நார்மல் டைட்டில் அண்ட் அனிமேட்டட் டைட்டில். அனிமேட்டட் டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும். பிளெண்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ. ஸோ இது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லை என்கிட்ட கூகுள் க்ரோம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூகுளில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிளெண்டர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக ஃப்ரீ தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸில் பண்ண முடியும். இதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் ப்ரோ இல்லாட்டி நம்ம டாவன்சி ரிசால்வ் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டு இதுக்கு தேவைப்படும். ரிமைனிங் இது டோட்டலாக ஃப்ரீ. எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்கும். நிறைய அனிமேஷன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. நிறைய நீங்கள் பார்க்குற ஃபிலிமில் வர விஷயங்கள்லாம் கூட இதில் பண்ணியிருப்பாங்க. டேக் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா மாடலிங் பண்ணணும், ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் OpenShot முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபேஸ் நீங்கள் போகும்போது இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். வியூ, இதில் டூல் பார் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை டூல் பார் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே டூபால் வரும். ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் சிம்பிள் வியூ. இப்போ நம்ம பார்க்குறது another thing, advanced view. ஸோ உங்களுக்கு எதை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த டிரான்சிஷன் அது ஃபுல்லாகவே இங்கே வந்துடும். சேம் திங் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ, ஆட்டோமேட்டிக் ப்ரிவ்யூ இங்கே இருக்கும். அடுத்தது அன்ஃப்ரீஸ் வியூ. ஸோ இது வந்து ஃப்ரீ பண்ணால் அன்ஃப்ரீஸ் ஆயிரும். ஷோ ஆல். ஸோ இது ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஷோ ஆல் கொடுக்குறோம். இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த வியூ கரெக்டாக இருக்கோ அந்த வியூவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் வியூ, அட்வான்ஸ்ட் வியூ எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற ஃபில்டர்ஸ்,
ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே இந்த இடத்துல வரும். சேம் திங் இங்கே வியூவிங் இருக்கும். எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கஸ்டமைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆட் கேப்ஷன்ஸ் ஆல்சோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் டாக்ஸ். டாக்ஸ் வந்து எத்தனை டாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அது காட்டுது. கேப்ஷன், எஃபெக்ட்ஸ், எமோஜிஸ், ப்ராஜெக்ட் ஃபைலு, ப்ரிவ்யூ, இதுதான் டாக்ஸ். 1 2 3 4 5 6 எத்தனை டாக்ஸும் இங்கே இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் டாக்ஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப், இப்போ நீங்கள் எந்த சமயத்தில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் கொஷின்ஸ் கேட்க முடியும். கேட்ட ரெடிட் போகும், அங்கேருந்து நீங்கள் கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். யூ கேன் டொனேட் அண்ட் யூ கேன் ஹேவ் த டுட்டோரியல்ஸ். இது எல்லாமே டுட்டோரியல்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கனாவே டுட்டோரியல்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு ஏஐ மாதிரி கூட வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரும். ஸோ டு த மேக்ஸ் நீங்கள் ஒரு பேசிக்கை கற்றுக்கிறதுக்கு இந்த விஷயமே கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இது எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஃபைல்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, சேம் திங் இதில் எப்படி அனிமேஷன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 ஆப்ஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் கொடுத்து பாருங்கள், இல்லை நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஃபைலை இம்போர்ட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். இதை கொண்டு வந்து உங்களுக்கு எந்த ட்ராக் வேணுமோ அந்த ட்ராக்கில் வச்சுருங்க. இதை படித்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இம்போர்ட் சைஸ் ஆகும். சேம் திங் இந்த ஃபைல் நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணேன், இதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ எது வந்து அப்பர் இதில் இருக்குது, எது லோயர் இதில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இப்போ டெக்ஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா யூ கேன் see the text also. ஓகே, இப்போ தெரியுது உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. இது நம்ம என்ன சைஸ் வேணுமோ சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்க முடியும். இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்ட் செஞ்சு பாருங்கள். ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்படி ஒரு வீடியோ வந்து நிறையா மீடியாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.